தவக்காலத்தின் 39ஆம் நாள். வாக்கு. யோவான் நற்செய்தி. யூதர் இயேசுவை இன்னும் அதிகமாக எதிர்த்து நிற்பதற்கு லாசரை புதைத்து 4 நாள் ஆகிவிட்டு இயேசு அவரை கல்லறையிலிருந்து எழுப்பின பெரிய புதுமை அல்லது வல்ல செயல் பல மக்கள் அவரில் நம்பிக்கை கொள்ளச் செய்து, ஏன் யூதர்களும் நம்பிக்கை கொண்டார்கள் என்று நற்செய்தி சொல்லுகிறது. இது அந்த மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஏன் ரோமியருக்கும் யூத தலைவர்களுக்கும் யூதர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி, இப்பொழுது அவர்கள் ஒன்று கூடி இவனை என்ன செய்யலாம், இப்படியே விட்டுவிட்டால் இன்னும் இவன் அதிகமாக வெகுஜன மக்களது பாராட்டை பெற்று தலைவனாகி விடுவானே என்று சொன்ன வேளையில நாம் பார்க்கிறோம், அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்த கயபா என்பவர், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று இறைவாக்காக சொன்னார் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிற போது இங்கு இப்படி யோசிக்கலாமே, ஒரு கிராமத்தில் பல்வேறு ஆண்டுகளாக வறண்டு போயிருக்கிற நிலையில் ஏன் இப்படி எங்களுடைய கிராமத்திற்கு ஆகிவிட்டது என்று சொல்லி அந்த ஊருக்கு வந்த ஞானியிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது யாரோ ஒருவருக்கு அநியாயம் செய்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்ல, அவர்களும் தங்களுடைய கிராமத்தில் நடந்த நிகழ்வை நினைத்து பார்த்து, அப்படி ஒருவன் துரோகி என்று பட்டம் கட்டப்பட்டு சாகடிக்கப்பட்டான், ஆனால் அவனோ நான் நிரபராதி என்று கத்த இந்த ஊர் ஜனம் கேட்கவில்லை, ஒருவேளை அந்த சாபம்தான் இருக்குமோ என்று சொன்ன பொழுது இந்த ஞானி சொன்னாராம், நீங்கள் சட்டத்தை பார்த்தீர்கள், அவன் கண்களில் வெளிப்பட்ட கண்ணீரை பார்த்தீர்களா என்று கேட்டாராம். இன்று இந்த யூத தலைவர்களும் சட்டத்தை பார்த்தார்கள், ஆனால் இயேசு என்கிற நல்லவரை பார்க்க மறந்தார்கள். இன்றும் நம்முடைய மத்தியில இப்படி எவ்வளவோ நல்லவர்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி அடையாளம் தெரியாமல் முகவரி தெரியாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை கண்டு நாம் மீண்டும் இந்த சமூகத்திற்கான நல்லவர்களை அடையாளம் கண்டுபிடித்து இயேசுவை போல நாமும் நல்லவர்களாக வாழ முயற்சிப்போம். ஆமென்.